லியோ படத்தில் இத்தனை பாடல்களா? மாசாக தயாரான விஜய் த்ரிஷா ரொமான்டிக் பாடல். தளபதி விஜய் மற்றும் லோகேஷ் கனகராஜ் கூட்டணியில் உருவாகும் லியோ படத்தின் எதிர்பார்ப்பு இமயமலையை போல இருக்கிறது. இந்த படத்தின் ஒவ்வொரு அப்டேட்டையும் இணையத்தில் விஜய் ரசிகர்கள் ட்ரெண்ட் ஆக்கி வருகின்றார்கள். இப்போது லியோ படத்தின் அடுத்த பாடல்களை பற்றி மாசான தகவல்கள் வெளியாகி உள்ளன. விஜயின் லியோ திரைப்படத்தில் இடம்பெறும் அந்த பிரம்மாண்டமான பாடல் தான் தற்போது கோலிவுட்டில் பரபரப்பாக பேசப்பட்டு வருகின்றது. பொதுவாக லோகேஷ் கனகராஜ் தன் படங்களின் பாடல்கள் காட்சிகளுக்கு அந்த அளவிற்கு முக்கியத்துவம் கொடுக்க மாட்டார். மாஸ்டர் படத்திலும் மட்டும் விஜய்க்காக பாடல் காட்சிகளை வைத்திருந்தார் லோகேஷ். ஆனால் லியோ திரைப்படத்தில் லோகேஷ் பாடல் காட்சிகளுக்கு அதிக முக்கியத்துவம் கொடுத்து வருவதாக தகவல்கள் வருகின்றன. இதுவரை தமிழ் சினிமாவில் வெளியான பிரம்மாண்ட படங்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும் என கோலிவுட் வட்டாரத்தில் பேசி வருகிறது. அந்த அளவிற்கு இப்பாடலுக்கு லோகேஷ் முக்கியத்துவம் கொடுத்து எடுத்துள்ளாராம். இந்த நிலையில் முதலில் இப்பாடலை அனிருத் தான் பாடினார் என்றும், ஆனால் லோகேஷ் விஜய் இப்பாடலை பாடினால் நன்றாக இருக்கும் என நினைத்ததால் விஜயே இப்பாடலை பாடியுள்ளதாக ஏற்கனவே செய்திகள் வெளியாகின. தமிழ் மற்றும் மலையாளத்தில் பிரபலமான நடிகையாக வலம் வருபவர் மடோனா செபாஸ்டின் இப்பாடலின் சிறப்பு தோற்றத்தில் வந்து நடனமாடி இருக்கிறார் என தகவல்கள் வந்துள்ளன. இதை தவிர இயக்குனர் லோகேஷ் மற்றும் அனிருத் இருவரும் இப்பாடலில் தோன்றியுள்ளனர் எனவும் பேசப்பட்டு வருகின்றது. மொத்தமாக இந்த படத்தில் 3 பாடல்கள் இடம்பெறுகின்றன. அதன்படி காஷ்மீரில் ஒரு பாடல் படமாக்கப்பட்டு உள்ளது. இந்த பாடல் விஜய் மற்றும் த்ரிஷா இடையேயான ரொமான்டிக் பாடலாக இருக்கும் என கூறப்படுகிறது. இந்த பாடலை அனிருத் மற்றும் சக்தி ஸ்ரீ கோபாலன் பாடியுள்ளார்களாம். இந்த பாடல் அறிவிப்பு தான் அடுத்து வெளியாக இருக்கிறதாம். லோகேஷின் இந்த வேண்டுகோளுக்கு இணங்க அனிருத் இதற்கான இசையை தரமாக போட்டு கொடுத்திருக்கிறார். மேலும் இந்த படத்தின் கடைசி பாடல் தான் வேற லெவலில் உருவாக இருக்கிறது. அதாவது எப்போதுமே அனிருத்தின் ஸ்டைலில் ஒரு பாடல் இருக்கும். அதே போல தீம் சாங் படு பயங்கரமாக உருவாக இருக்கிறதாம்.